அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சொன்ன போல தான் எனக்கு வந்து அரசியல் இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசு. அரசியல் மேடை தான் என்னுடைய முதல் மேடை. நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். ஸ்கூல், காலேஜஸ், அதை தாண்டி ஆஃபீஸில் எல்லாத்தையுமே பேசியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு அரவிந்த் சொன்னபோது நிச்சயமாக நம்ம ஏரியாவில் இதை பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம் மேஜராக இந்த ஜென்சி மீட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை அல்லது மாவட்ட தலைநகரங்களில் இல்லை ஒரு தொகுதி அது மாதிரி இடத்துல தான் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம திருக்கழுக்குன்றம் பார்த்திங்கன்னா ஒரு பேரூர் லெவலில் தான் நம்ம இருக்கோம். அதுலேயே இவ்வளோ பேர் ஒரு க்ரௌடு, இந்த கெப்பாசிட்டி வந்து 100 மெம்பர்ஸ், ஓகேங்களா? அந்த 100 கெப்பாசிட்டி மீறி நம்ம வந்திருக்கோன்னா இது வந்து ஒரு உண்மையிலே ஒரு சின்ன முயற்சியாக தான் எடுத்தோம். இது வந்து ஒரு பெரிய உண்மையிலே வெற்றி கொடுத்துருக்கு. இவ்வளோ பேர்லாம் வந்திருக்கீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைப்பு என்னையே தான் எடுக்க சொன்னாங்க. அதில் வந்து நிறைய தலைப்பு கொடுத்தாங்க. அதில் எந்த தலைப்பு எடுக்கலான்னா நான் வந்து சூஸ் பண்ணது வந்து இன்றும் ஏன் தேவைப்படுகிறார் அண்ணா, அந்த தலைப்பு தான் நான் எடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ எதற்காக இன்றும் அண்ணா தேவைப்படுகிறாரா? அண்ணா வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்து அவர் இறந்தது தமிழ்நாடு முதலமைச்சராக ஆனது வந்து 1967, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவருக்கு 2 வருஷம் தான் ஆட்சி புரிஞ்சார். அதற்கு பின்னாடி அவர் 69 இறந்து விடுறார். அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, அதுக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அப்படி தான் நம்ம அரசியல் அப்படியே வருது, ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா அண்ணாவுடைய இன்னைக்கு எந்த கட்சி இங்கே தமிழ்நாட்டில் இருந்தாலும் அண்ணாவை தவிர்த்து விட்டு எந்த கட்சியுமே வந்து தமிழ்நாட்டிலே அரசியல் செய்ய முடியாது. அது இன்று வந்திருக்கக்கூடிய அரசாக இருந்தாலும் அவங்களுடைய பட்ஜெட் உரையிலே பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து அந்த பட்ஜெட் உரை முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அண்ணாவுடைய ரெஃபரன்ஸ் அங்கங்கே வந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் அண்ணாவினுடைய கொள்கைகளையோ அண்ணாவினுடைய அவர் எடுத்த திட்டங்களையோ ஒதுக்கி வைத்து விட்டு தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் ஆட்சி செய்ய முடியாது. இது இருந்த கட்சிகளாகட்டும் இனிமேல் வரக்கூடிய கட்சிகளாகட்டும் இந்த சித்தாந்தம் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே வந்து ஒரு சித்தாந்த அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறது. கொள்கை அடிப்படையில் தான் கட்சி நடத்துகிறோம். அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஆரம்பித்து வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து 75 வருஷங்கள் கடந்து ஒரு பவழ விழா கண்ட கட்சி அது இன்றைக்கும் எப்படி இந்த உயிர்ப்போடு இருக்குது, இவ்வளோ பேர் எதுக்கு எப்படி வராங்க அப்படின்னா அதோடைய கொள்கைகள் அதோட கோட்பாடுகளை வைத்து தான் இன்றைக்கும் மக்கள் உள்ளே வந்துட்டுருக்காங்க. அதனால தான் அண்ணா ஆரம்பித்தது அந்த கொள்கை தான் படிப்படியாக இவ்வளோ பேரை நம்ம வருது. இந்த 75 வருஷம் பார்த்தீங்கன்னா ஆட்சி எவ்வளோ நாள் திமுக ஆட்சியில் இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? யாருன்னா சொல்ல முடியுமா? வேற எத்தனை வருஷம்னு தெரியுமா? மொத்தமே நம்ம ஆட்சியில் இருந்தது பார்த்தீங்கன்னா 26 வருஷம்தான். அப்போது 75 வருஷத்தில் மீதி எத்தனை வருஷத்துல என்னவா இருந்திருக்கும்? எதிர்கட்சியாக தான் இருந்திருக்கும். திமுகவினுடைய பலமே வந்து அது எப்போ ஆட்சியில் இருக்கிறத விட எப்போ எதிர்கட்சியாக இருந்ததோ அப்போ தான் ரொம்ப வேகமாக செயல்பட்டுருக்கான், ஓகேங்களா? திமுக வந்து எப்பயுமே வந்து எதிர்ப்புலேயே வளர்ந்த கட்சி. அண்ணாவே வந்து சொல்லுவார், எதிரிகள் தாக்கி தாக்கி தங்கள் வலுவை குறையட்டும், நீங்கள் தாங்கி தாங்கி அந்த வலுவை அடையுங்கள்னு அண்ணா சொன்னார், ஓகேங்களா? அதனால தான் இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயோ ஆகட்டும் இல்லை சமூக வலைதளங்களாகட்டும் திமுக தோத்துடுச்சு. அதாவது முன்னாடி இருந்த கட்சிக்காரங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போது இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இந்த தோல்வி உண்மையிலே ஒரு ட்ராமாவாக தான் இருக்குது. நம்ம அது தோத்துட்டோம், அது நிறைய பேர் கூட நம்ம ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் எல்லா இடத்துலையும் நம்ம பேசும்போது அது ஒரு ட்ராமாவே க்ரியேட் பண்ணுது. 2 நாளுக்கு நான் சாப்பிடவே இல்லை, 2 நாள் நான் தூங்கலை, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கான நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா திமுக வந்து எதிர்ப்பில் தான் வளர்ந்தது, எதிர்ப்பில் தான் ஆட்சி அமைச்சது. அதனால் நான் சொன்ன மாதிரி 75 வருஷம் ஒரு கட்சி உயிர்ப்போடு இருக்குது. இன்னமும் இளைஞர்கள் வராங்க, இன்னமும் இது வந்து திமுக வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கோ குறிப்பிட்ட சமுதாயத்திற்கோ உண்டான கட்சி இல்லை, இது அனைவருக்குமான கட்சி. அதனால தான் நான் வந்து அண்ணாவை இந்த இடத்துல மறுபடியும் சொல்ல வரேன். அண்ணா வந்து ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் கொண்டு வர ஆசைப்பட்டார். வெறும் இது ஒரு குறிப்பிட்ட நான் பிராமணிக்கல் சமுதாயமாக இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். இந்த கடந்த ஆட்சி விழா தான் சொல்லிச்சு, எல்லாருமே சேர்த்த ஒரு இன்க்ளூசிவ் இதில் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள், ஒடுக்கப்பட்ட சமுதாயங்கள், அவங்களுக்கு மட்டும்தான் திமுக போராட்சினா நிச்சயமாக இல்லை. இதில் அண்ணா வந்து என்ன கொண்டு வரணும்னு நினச்சாருன்னா கட்சி ஆரம்பித்த போதே இதில் எல்லாருமே இந்த இயக்கத்தில் வரணும், எல்லாருமே வரணும்னு தான் மகளிர் மன்றம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியவாணி முத்துன்னு ஒருத்தவங்களை முதல்ல போடுறாங்க. அப்போ வந்து நிறைய ஆண்கள் தான் கட்சியில் வந்து சேர்றாங்களே தவிர பெண்கள் யாரும் அந்த கட்சியில் வந்து சேரலை. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு இன்க்ளூசிவ்னஸ், பெண்களும் இந்த அரசியலில் வரணும் அப்படின்றதுக்காக அவர்
அவர் பெண்கள் மன்றம்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து வெளியிலேருந்து எல்லாம் வருவாங்களான்னு தெரியாமல் அதை நம்ம வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, அவருடைய மனைவி, கட்சியில் முக்கிய பிரமுகர் இவங்களுடைய மனைவிகள்லாம் அந்த மன்றத்தில் சேர்த்து அப்போ தான் கட்சிக்காரங்க உள்ள அவங்க குடும்பமும் வருவாங்க அப்படின்றதுனால அண்ணா வந்து ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் கொண்டு வர நினச்சார். எல்லாருமே மற்ற சிறுபான்மை சமுதாயங்கள், மற்ற மதங்கள், அது இல்லாமல் பிராமணியத்தை அவர் எதிர்த்தாரே தவிர பிராமணர்களை அவர் நிச்சயமாக எதிர்க்கல. இப்போவுமே வந்து திமுக வந்து ஒரு பிராமணர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு தான் இன்றைக்கும் திமுக மேலே ஒரு முத்திரை குத்துறாங்க. ஆனால் நிச்சயமாக திமுக வந்து அந்த பிராமணிய கொள்கைகள் அவர்கள் எதெல்லாம் பிராமணியம்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் தான் திமுக எதிர்க்கு, வர்ணாசிரமமாகட்டும் அல்லது ஜாதி ஒடுக்குமுறை இதெல்லாம் தான் திமுக எதிர்க்கிறதே தவிர நிச்சயமாக அவங்க பிராமின்ஸ் யாருக்குமே திமுக வந்து எதிரான கட்சி இல்லை. இதை மெய்ப்பிக்கும் விதமாக தான் அண்ணா வந்து திமுகவுடைய சட்ட திட்டம் குழுவில் ஒரு விபி ராமன் என்ற ஒரு பிராமணரை சேர்த்திருந்தார். அதனால அண்ணா வந்து எல்லாருமே கொண்டு போனோம். அதே போல இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்ட போது முஸ்லிம்கள் இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப இதுவாக வச்சுருந்தாங்க, நிறைய கொடுமைகள் ஏற்படுது. அப்போல்லாம் வந்து அண்ணா வந்து அவர்களையும் கொண்டு வரணும், மையூர் நீரோட்டத்தில் அவர்களையும் கொண்டு வரணும்னு கட்சியில் நிறைய இஸ்லாமியர்களை கொண்டு வந்து சேர்த்தார். அதனால தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் இவ்வளோ இடத்துல நம்ம தோற்று இருந்தாலும் நிறைய இடத்துல எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்களோ அங்கெல்லாம் திமுக கழகம் ஜெயிச்சிருக்கு, அது கூட்டணியில் இருந்தவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் எதனாலனா அந்த அண்ணா ஏற்படுத்தி தந்த அந்த பேஸில் தான் திமுக இன்றைக்கும் பயணித்து கொண்டிருக்கு. அதுலேருந்து நம்ம நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கான வேர் வந்து அண்ணா தான். அதே போல் அண்ணா ஆரம்பித்து வைத்த இந்த இயக்கம் அண்ணா வந்து ஆட்சி அமைச்சவொன்னே ஒரு முக்கியமான சில விஷயங்களை பண்ண, நான் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பேச முடியாது. ஸோ நான் சிம்பிளாக சில விஷயங்கள் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அண்ணா அந்த ஆட்சிக்கு வந்த உடனே அவர் நிறைவேற்றிய முக்கியமான திட்டம் வந்து மொழிக் கொள்கை, மொழிக்கான ஒரு கொள்கை அரசியலை அவர் எடுத்தார். அந்த இயக்கமே ஒரு மொழி அரசியல் மூலமாக தான் திமுக கழகம் ஆட்சிக்கு வந்தது. தமிழ் மொழி அந்த மும்மொழி கொள்கை மத்திய அரசு கொண்டு வந்தபோது தமிழ்நாடு ரொம்ப வேகமாக எதிர்த்தது. அதில் வந்து அண்ணா எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளோ போராடினார், அதனால் அதை அவரால் சாத்தியப்படுத்த முடியல. ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே அவருடைய முக்கியமான திட்டம், அவருக்கு கொண்டு வந்த திட்டம் வந்து இருமொழிக் கொள்கை. இருமொழிக் கொள்கை எதனா இங்கிலீஷ் தமிழ் மட்டும்தான் நமக்கு தேவை, அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து 2 தான். நம்ம சுற்றி இருக்க ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரிபிள் லாங்குவேஜ் பாலிசி அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த இருமொழிக் கொள்கையால் அது வந்து அன்னைக்கு அண்ணா தொடங்கி வைத்த அந்த இருமொழிக் கொள்கை இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை தான் இருக்குது. இதை யாருன்னா மாற்றணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு ஒரு அச்சம் வரும்னு அண்ணா அன்றைக்கி அந்த சட்டம் ஏற்றிவிட்டு சொன்னார். அது இன்றைக்கும் அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அவர் ஏற்படுத்திய அந்த சமூக மாற்றம் மற்றும் அரசியல் மாற்றம் இன்றைக்கும் அண்ணாவை வைத்து தான் இந்த தமிழ்நாட்டிலே இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் இந்தி திணிப்பு நாம் வந்து இந்திக்கு வந்து எப்பவுமே அகெயின்ஸ்ட் கிடையாது, இந்தி பேசுகிற யாருக்குமே நம்ம வந்து எதிர்ப்பு கிடையாது. இந்தியை திணிப்பதை தான் நாம் எதிர்க்கிறோமே தவிர இந்தியை யாரும் இந்தி வந்து நமக்கு எதுக்கு அது திணிக்கின்ற போது தான் இப்போ எவ்வளோ பேர் வந்து ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் ஹிந்தி படிக்கிறாங்க, இந்தி பிரச்சார சபாவில் நிறைய பேர் படிக்கிறாங்க, தென்னிந்திய இந்தி பிரச்சார சபை சென்னையில் தான் இருக்குது. அதனால் யாருமே வந்து இந்தியை எதிர்க்கவில்லை, இந்தி திணிப்பை தான் இருக்கிறோம். இந்தி திணிப்பை எதிர்த்தனால் நமக்கு என்ன கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அல்லது எம்என்சிகள், உலக அளவில் இருக்கக்கூடிய எம்என்சிகளை பணிபுரிய முக்கால்வாசி பேர் வந்து தமிழர்கள் தான். மற்ற ஸ்டேட்லேருந்தும் வராங்க. ஆனால் நீங்கள் ஐடி கம்பெனிஸில் போய் பார்த்தீங்கன்னா முக்கியமான பொசிஷனில் சிஇஓ ஆகட்டும் அல்லது மேனேஜர்கள் ஆகட்டும், அசோசியேட் மேனேஜர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு டீம் இருக்கோ அங்கே முக்கிய மூளையாக தமிழ்நாட்டு மூளை கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் இந்த திராவிட இயக்கங்கள் அவங்க ஏற்படுத்தின ஒரு மாற்றத்தால் தான் இதெல்லாம் ஏற்பட்டது. அதே போல் மாநில சுயாட்சி, அண்ணாவுடைய முக்கிய கோரிக்கை வந்து மாநில சுயாட்சி எதுன்னா மாநிலத்துக்கான உரிமைகள். அதுக்காக அண்ணா ரொம்ப திடமாக போரிட்டார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது நிறைய விவாதங்கள் பேசியிருக்கார். அதில் நிறைய விஷயங்கள் பேசினாலும் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கான இன்னுமே பார்த்திங்கன்னா மாநில சுயாட்சிக்காக நம்ம போராடின்னு தான் இருக்கோம். இப்போ டீலிமிட்டேஷன் பில் வருது, அல்லது மாநில கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற சொல்லி கேட்டுட்ருக்கோம். இப்போ வந்து மும்மொழி கொள்கையை அரசாங்கம் கொண்டு வருது, அதையும் நம்ம போராடின்னு தான் இருக்கோம். இது அண்ணா காலம் தொட்டு இன்றைய வரைக்கும் யார் மத்திய அரசாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் மீது இந்த மும்மொழி கொள்கையும் இந்தி திணிப்பும் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. அது திராவிட முன்னேற்ற கழகமும் அதே போல் மற்ற இயக்கங்களும் மேபி அண்ணா திமுக கூட அந்த விஷயத்தில் நாம் என்ன ஃபாலோ, அதாவது அண்ணா வகுத்து தந்த பாதையை தான் யாராக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் 100 ஆண்டுகள் கூட ஆனாலும் நிச்சயமாக இந்த இயக்கம் இருக்கும், இந்த கொள்கைகள் நிச்சயமாக இருக்கும். அண்ணா வகுத்து தந்த அந்த கொள்கை நிச்சயமாக கண்டிப்பாக இருக்கும். அதே போல் அண்ணா வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொன்னார். அந்த கொள்கை வந்து நிச்சயமாக நமக்கு வந்து தாரக மந்தமாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன்.
இப்போ இந்த நீங்கள் எல்லாருமே வந்து ஆன்லைனில் இன்ஸ்டாலையோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லையோ எல்லாத்துலேயுமே இருப்பீங்க, ஓகேங்களா? அதில் வந்து நிறைய இப்போது இந்த வந்திருக்கக்கூடிய ஆட்சி கூட இன்ஸ்டா மூலியமாகவோ இல்லை சோஷியல் மீடியா மூலியமாக தான் அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளும் அதில் இருக்கோம், நம்ம இல்லாமல் இல்லை, நம்மளும் அதில் ப்ரெசன்ஸ் இருக்குது, திமுகவுக்கும் ப்ரெசன்ஸ் இருக்குது. ஆனால் எதில் ப்ராப்ளம், எதில் கோட்டை விட்டுன்றதை அது தலைமை அதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறதுன்னா, இதில் எதுக்காகனா இப்போ இந்த ஒன்றும் இல்லை, இந்த நிகழ்ச்சிக்கே ஒரு போஸ்ட் போடுறோம், இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போடுறோம். அதில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் வந்து ஒரு ஃப்ரைடே தான் அந்த போஸ்ட் போடுறாரு. ஜென்சி மீட்டிங் போடுறோம், வேறு ஒன்றும் இல்லை, வரவங்க வாங்க அப்படின்னு சொல்லி தான் போடுறோமே தவிர இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியையோ இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சரையோ யாரையுமே நம்ம வந்து அதில் தாக்கியோ எதுவுமே பண்ணலை. ஆனால் அதில் வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸை நீங்கள் போய் பாருங்கள். அது இன்னுமும் நாங்கள் அந்த கமெண்ட்ஸை டெலீட் பண்ணலை, அந்த கமெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்குது. எவ்வளவு தரம் தாழ்ந்த விமர்சிக்க முடியுமோ அவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறார்கள். நமக்கும் அவங்கள மாதிரி பண்ணணும்னு அது நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா நம்மளுடைய நோக்கம் வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறோம், அதுக்கு வந்து மக்களை கூப்பிடுறோம், அவ்வளோதான். வரன்றவங்க வாங்க, அது வந்து ஓப்பன் டு ஆல் தான் சொன்னோம். இது வந்து கட்சி சார்ந்த நிகழ்ச்சியாக இல்லாமல் எல்லாருக்கும் ஓப்பன் தான் சொன்னோம். ஸோ இதில் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு மட்டுப்பட்டிருக்கு. ஆனால் இன்ஸ்டாவில் வந்து இது இந்த ஜென்சி இதெல்லாம் இப்போ ட்ரெண்ட் ஆகிறதுனால அது அல்காரிதம் வேறு மாதிரி பாட்டி நிறைய பேர் ஷேரும் பண்ணுறாங்க. அதனால என்ன ஆகுது, இதில் அதில் கமெண்ட்ஸ் நம்மளால படிக்க முடியாத அளவுக்கு கமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் நான் அதை டெலிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். அரவிந்த் தான் போஸ்ட் பண்ணாரு. ஏன்னா மக்களுக்கு தெரியணும் நாம் என்ன மாதிரி பண்ணுறோம். நம்மளும் நாகரிகமாக அதில் வந்து கண்ணியம், உங்களை வந்து ப்ரொவோக் பண்ணுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களை வந்து ப்ரொவோக் பண்ணுவாங்க. நீங்கள் போடுற கமெண்ட்ஸோ இல்லை எதுவாக இருந்தாலும் உங்களை வந்து, ஆனால் எதுக்குமே வந்து ஒரு கண்ணியத்தோட கடைபிடிங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும். ஏன்னா நம்ம வந்து சோஷியல் மீடியான்றது தான் இன்றைக்கி வந்து முக்கியமான பிளாட்ஃபார்ம். அங்கே வந்து நம்ம நிச்சயமாக களமாட வேண்டும். ஆனால் வந்து அவங்க செய்கிற, ஏன்னா இவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமாக நான் சோஷியல் மீடியாவில் இருக்கேன். இது வந்து சண்டை இப்போ ஆரம்பிச்ச சண்டை இல்லை, அவங்க அஜித் விஜய்னு ஆரம்பித்த காலத்துலேருந்து இதை விட ரொம்ப கேவலமாலாம் கமெண்ட் போட்டவங்க தான் அவங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய டிக்னிட்டியை அங்கே வந்து இழக்க வேண்டாம். அங்கேயும் கண்ணியம் காருங்கள். அவங்க பேசுகிறாங்க, நீங்களும் ப்ரோவோக் ஆகி நீங்களும் தேவையில்லாமல் பேசினா தேவையில்லாத கான்வர்சேஷன் தான் ஆகும். ஆக்சுவலாக அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா உங்களை அபியூஸ் பண்ண தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவாங்க, 200 ரூபின்னு சொல்லுவாங்க, இல்லை கொத்தடிமைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இதை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை தான் ஒரு ஜென்சி மீட்டிங்கில் ஒருத்தர் நம்பர் பேசுகிறாரு. அவர் எவ்வளோ நல்ல விஷயம் பேசினாலும் அவர் அந்த கொத்தூர்ஸ்ன்னு சொன்னதை இன்னைக்கு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மேபி நான் பேசுறது கூட எடுத்து ட்ரெண்ட் பண்ணலாம், யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து யாருமே வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் போகும்போது ரொம்ப பொறுப்புணர்வோட ஒரு பதிவுகள் போடுங்க. வீடியோ ஆகட்டும், இல்லை நீங்கள் ஒரு சின்ன போஸ்ட் ஆகட்டும், ரீல்ஸ் ஆகட்டும், ரொம்ப கண்ணியத்தோடு அந்த போஸ்ட்டை போடுங்க. போட்டுட்டு அதோட உங்கள் வேலை முடிஞ்சிடுது. அதில் தேவையில்லாமல் போய் கமெண்ட்ஸ் பண்ணலாம். எந்த இடத்துல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஒரு கான்வர்சேஷன் நடக்குதோ அங்கே போய் நம்ம கருத்துக்களை பதிகலாமே தவிர இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை போட்டால் அது உங்களுடைய மைண்டையும் அது நிச்சயமாக அதை அதுதான் அவங்களுடைய எண்ணம். நீங்கள் வந்து நிலை கொள்ளணும், நீங்கள் அடுத்து வரக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய திட்டம். அதனால் அண்ணா சொன்ன அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதை கடைபிடித்து நிச்சயமாக நீங்கள் நம்ம எல்லாருமே வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இன்னும் அதிகமாக எழுதணும், அதிகமாக படிக்கணும். அண்ணாவை வந்து நிறைய பேர் அண்ணாவை படிங்க. அப்போ தான் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். கலைஞர் எழுதிய நூல்கள் படிங்க. இதெல்லாம் படித்தாதான் நமக்கு ஒரு நாலேஜ் வரும். அதை வச்சு நாலேஜோட தான் நம்ம மோதலுமே தவிர நம்ம தேவையில்லாமல் மற்ற பிம்பங்கள் மூலியமோ இது மூலியமாக நம்ம போய் மோதல்ன்றது நிச்சயமாக வேஸ்ட்டு. அதனால் நம்முடைய டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால் இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஆனால் அது நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்கள், அல்ல வைக்க தவிருங்கள், ஓகேங்களா? இதுதான் நான் சொல்ல விரும்புவது. அதே போல் திமுக வந்து நான் முன்னாடி சொல்ல மாதிரி இது வந்து ஒரு நூற்றாண்டு இயக்கம். எப்படி பார்த்தீங்கன்னா இதோட முன்னாடி நீதி கட்சியிலேருந்தே தொடர்ந்து திமுகவுடைய வரலாறு. அதனால் ஒரு நூற்றாண்டு கண்ட இயக்கம். நிச்சயம் இப்போ வந்து சொல்கிறாங்க நிறைய பத்திரிகையாளர்லாம் திமுகவில் தான் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக இல்லை. ஏன்னா இந்த ஒரு நூற்றாண்டு காலம் இருக்கக்கூடிய இந்த இயக்கம் இன்னும் தொடரும். அடுத்த நூற்றாண்டுகளுக்கும் இந்த இயக்கம் நிச்சயமாக மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கும், மக்களை நல்வழிப்படுத்தும், முன்னுக்கு கொண்டு வரும். எனவே திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தலைவர் சொன்னது தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் சொன்னார். இப்போ திமுக எதிர்கட்சியாக இருக்குது. திமுக போராடும், திமுக வெல்லும். நன்றி, வணக்கம்.